கழுதை குட்டி மேலே தான் போயிருக்கணும். கழுதை அப்போ கூட வந்திருக்கும் என்பதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது இந்த கழுதை குட்டி எங்கே இருந்தது என்று ஒரு கேள்வி நாம் கேட்போம் என்று சொன்னால், அதற்கு யார் பதில் சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு பதில் சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்போ அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இருவழி சந்தியில் அப்படிங்கிறார். ஒன்று ஒரு வாசல் அருகே கட்டி இருக்க காண்றார். அப்போ அந்த கழுதைக்குட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இருவழி சந்தியில் இருக்கிறது. அது ஒரு வாசல் அருகே கட்டி இருக்கிறது. அந்த குட்டி அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்வதாக பார்க்கிறோம். அப்படின்னா 2 வழி போகுது. அது அதில் வந்து ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலில் அந்த கழுதைக்குட்டி கட்டியிருக்காங்க. எது வாசல்? நானே வாசல், என் வழியாக உட்பிரவேசித்தான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படி சொல்லுகிறார். சங்கீதக்காரர் 118ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரின் வாசல் இதுவே, இதற்குள் நீதிமான்கள் பிரவேசிப்பார்கள் என்று பேசுவதாக பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வாசல் இதுவே. எது வாசல்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தரின் வாசலாக இருக்கிறார். நானே வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார் என்று சொல்வதாக பார்க்கிறோம். வாசல்களை உயருங்கள், அனாதி கதவுகளை திறங்கள் சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலையும் நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா வாசல்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த கழுதைக்குட்டி கட்டியிருக்கிறாங்க. அது 2 வழி சந்தியில் இருக்கு. ஒன்று எரிகோவுக்கு போகிறது, ஒன்று எருசலேமுக்கு போகிறது. ஒன்று அழிவுக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கிறது, இன்னொன்று சமாதான நகரத்துக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கிறது. அப்போ இந்த 2க்கு நடுவில் அதை கட்டி வச்சிருக்காங்க. அப்போ கட்டி அதை அவுத்துட்டு வாங்க என்று சொல்லுவதாக அந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தில் எப்படி எழுதுறாரு பாருங்க. உங்களுக்கு எதிரே இருக்க